வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். முதல்வர் பொது நிவாரண நிதிக்காக எஸ்ஆர்எம் குழுமம் சார்பில் 1.5 கோடி ரூபாய் டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. தமிழக வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டார் கருணாநிதி. நிவாரண உதவிகளை வழங்கினார். தென்கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை உள்பட 3 மாவட்டங்களில் 13ஆம் தேதி வரை விடுமுறை. மழை வெள்ள பாதிப்புகளை ஒட்டி முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு எஸ்ஆர்எம் குழுமத்தின் சார்பில் 1.5 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என எஸ்ஆர்எம் குழுமத்தின் நிறுவனரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார். வடசென்னையில் நேதாஜி நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் வரலாறு காணாத மழையை தமிழகம் சந்தித்துள்ளதாகவும் இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்வுக்கு உதவும் வகையில் எஸ்ஆர்எம் குழுமத்தின் சார்பில் முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு 1.5 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் அறிவித்தார். ஏழை எளிய மக்கள், தாழ்வான பகுதியில் வாழ்ந்த மக்கள், நடுத்தர மக்கள் கூட அவருடைய வீடுகளில் 5 அடி 6 அடி அளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்கிறது. அவர்கள் தன் வாழ்நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதித்த பொருள்களை எல்லாம் கூட தண்ணீர் அடித்து சென்றிருக்கிறது. எஸ்ஆர்எம் குழுமத்தின் மூலமாக, எங்களுடைய குடும்பத்தில் பணியாளர்கள் மூலமாக ஏறத்தாழ 1.5 கோடி ரூபாயை இன்றைக்கு ஒரு நாள் சம்பளத்தை முதலமைச்சர் நிதிக்காக கொடுக்க இருக்கிறோம். தமிழகத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரிழப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பேரிழப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, மழை வெள்ளத்தால் தமிழகத்தின் அடிப்படை கட்டமைப்பிற்கு பெரும் சோதனை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வெள்ள சேதங்களுக்கான இழப்பீட்டை 10 நாட்களுக்குள் வழங்க காப்பீட்டு நிறுவனங்களை அறிவுறுத்துமாறும் பிரதமர் மோடியை முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த பெருவெள்ளம் காரணமாக விவசாயிகள் வாங்கியுள்ள கடனுக்கான தவணைகளை செலுத்துவதற்கு வங்கிகள் சலுகை அளிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடிதத்தில் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை திமுக தலைவர் கருணாநிதி இன்று பார்வையிட்டார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளையும் அவர் வழங்கினார். சென்னையில் தொடர்ந்து பெய்த மழை வெள்ளம் காரணமாக நகரின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக உருக்குலைந்தது. இதைத் தொடர்ந்து நிவாரணப் பணிகளில் அரசு அமைப்புகளும் அனைத்து தரப்பினரும் அரசியல் கட்சியினரும் தன்வாரவர்களும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இன்று சென்னையில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை திமுக தலைவர் மு கருணாநிதி சென்று பார்வையிட்டார். முதலில் சிந்தாதிரிப்பேட்டையில் நெடுஞ்செழியன் நகருக்கு சென்று பார்வையிட்டார். பின்னர் சைதாப்பேட்டையில் மறைமலையடிகள் பாலப்பகுதிக்கு சென்றார். தொடர்ந்து கோட்டூர்புரத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிக்கு சென்று வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு மக்களை சந்தித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறிய கருணாநிதி அவர்களுக்கு அரிசி, போர்வை உள்பட நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். தமிழகத்தின் தென் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் எஸ் பாலச்சந்திரன், தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது கன்னியாகுமரி பகுதியில் நிலை கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் தவிர்த்து தென் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். வட தமிழகத்தில் மழை படிப்படியாக குறையும் என்று கூறிய அவர், சென்னையில் விட்டுவிட்டு மழை பெய்யும் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக வேதாரண்யத்தில் 220 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் எஸ் பாலச்சந்திரன் தெரிவித்தார். குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை குமரிக்கடை பகுதியில் இன்று நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது.
வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் தவிர்த்த மற்ற கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். வரும் நாட்களில் படிப்படியாக இந்த மழையானது வட தமிழகத்தில் குறைந்துவிடும். சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு வரும் 13ஆம் தேதி வரை விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர். சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு பின்னர் நாளை திறக்கப்படுவதாக இருந்தது. இந்த நிலையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை சுத்தப்படுத்தும் பணிகள் முடிவடையாததால் வரும் 13ஆம் தேதி வரை விடுமுறை விடப்படுவதாக 3 மாவட்டங்களின் ஆட்சியர்களும் அறிவித்துள்ளனர். சென்னை மாநகரில் மழை வெள்ளம் ஏற்படுத்தி சென்ற குப்பை முழுவதும் ஆயிரக்கணக்கில் லாரியாக சென்னையில் குப்பை கிடங்குக்கான பெருங்குடியில் கொண்டு சென்று கொட்டப்படுகின்றன. அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் போல குப்பைகள் திரண்டு கொண்டிருக்கும் நிலையில் பெருங்குடிக்கு வரும் லாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்துவிட்டது. குப்பை கிடங்கில் போதிய எடை பார்க்கும் கருவிகளையும் எந்திரங்களையும் அமைத்து தர வேண்டுமென லாரி ஓட்டுநர்கள் எதிர்பார்க்கின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த சென்னை நகர் மெல்ல மீண்டு வரக்கூடிய சூழலில் குப்பைகள் பெரும் சவாலாக விளங்கி வருகிறது. நகர் முழுவதும் மழை வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டதால் நீக்கமர எல்லா இடங்களிலும் குப்பை கூளங்கள் நிறைந்து காணப்படுகிறது. இந்த குப்பைகளை அகற்றுவது மாநகராட்சிக்கு மிக பெரும் சவாலாகவே விளங்கி வருகிறது. தற்பொழுது பெருங்குடி குப்பை கிடங்கிற்கு மட்டும் மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை போன்ற பகுதி உள்ளிட்ட 7 மண்டலங்களிலிருந்து சுமார் தற்பொழுது 6000 டன் குப்பைகள் இங்கு கொட்டப்படுகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட லாரிகள் தொடர்ந்து இரவு பகலாக குப்பைகள் அகற்றப்பட்டு இப்பகுதிகளில் கொட்டப்பட்டு வருகிறது. இருப்பினும் இங்கு குப்பைகள் எடை பார்த்து கொட்டப்படுவதால் மிகுந்த தாமதம் அடைவதாகவும், இங்கு நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருப்பதால் நகரில் இந்த குப்பைகளை அகற்றி இங்கு அகற்றப்படுவதற்கு சற்று தாமதமாகுவதாக குப்பை லாரிகள் இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். பெருங்கூரில் சிறுவன் எதுவுமே சரியா இல்லை, வண்டி போக முடியல, வர முடியல. இன்றைக்கி வந்தோமா, அதோட 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கே போக முடியுது. எதுவுமே எங்கள் சரியான பராமரிப்பு இல்லை. ஆனால் இதுக்கு அதிகாரிங்க 2 வேவ் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி எங்கள் டிரைவர்ஸுக்கு, இந்த ஜோனுக்கு, எல்லா ஜோன், 6 ஜோன் மொத்தம் நல்லா பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த எடை பாயிண்ட்டு ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை எங்களுக்கு. வரிசையாக இப்போ பார்த்தீங்கன்னா 50-70 வண்டிக்கிட்ட இருக்குது. இன்னொரு பாயிண்ட்டு எடை போடுற மாதிரி ஒரு 2-3 பாயிண்ட் இருந்தாக்கா அந்தந்த டிவிஷனில் எடை போட்டுட்டு குப்பை நாட்டிட்டு போக எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த குப்பைகளை எடை பார்ப்பதற்கு சற்று எளிமைப்படுத்தி துரித நடவடிக்கையில் குப்பைகளை அகற்றப்பட வேண்டும் என்பது குப்பை லாரி ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தமிழ்ச்செல்வனுடன் பெருங்குடியிலிருந்து சதீஷ்குமார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள சேதங்களுக்காக ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்க மையத்தில் குவியும் நிவாரணப் பொருட்களை மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பும் பணியில் ஏராளமான தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர். இன்று 6வது நாளாக நடைபெறும் பணிகள் பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமார். தமிழகத்தில் பெய்த தொடர் மழையின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டன. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் இழக்கக்கூடிய சூழல் உருவானது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களில் 16,97,565 பேர் 6,081 தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மொழி, இன பாகுபாடின்றி இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நிவாரணப் பொருட்கள் குவிந்து வருகின்றன. பெய்யும் மழையும் செய்யும் உதவியும் சரியான தடத்தில் பயணித்தால் மட்டுமே இலக்கை அடைய முடியும் என்ற நோக்கில் சமூக ஆர்வலர்கள், கல்லூரி மாணவர்கள் என குவியும் நிவாரணப் பொருட்களை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கிலிருந்து முறையாக சரியாக பிரித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக கொடுத்து வருகின்றனர். இங்கே நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இது மாதிரி எல்லா பொருள்கள்லாம் இங்கே இறங்குறதாகவும் எல்லாருக்கும் இங்கே பேக் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதாகவும் செய்தி வந்தது. அதை பார்த்துட்டு யாருனாலும் விருப்பப்படுறவங்க இங்கே உதவி செய்யலாம் அப்படின்றதுனால நான் 4 நாளாக இங்கே இந்த பேக்கிங், இந்த கவர் போடுற வேலை, இந்த வேலைலாம் செய்துட்ருக்கிறேன். எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. வெளி மாநிலங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லேருந்து வர்ற பொருட்களை இங்கே வாங்கி இங்கே சென்னைக்கு அல்லாது பிற 3 மாவட்டங்களுக்குமே நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். காஞ்சிபுரம், திருவள்ளூர் அண்டு கடலூர்.
இப்போ வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கள்கிட்ட வந்து மொத்தம் வந்து 199 நிவாரண மையங்கள் இருந்தது. அது இன்றைக்கி வந்து 136 குறைஞ்சிருக்கு. இப்போ நிவாரண மையங்களுக்கு முதல்ல நாங்கள் வந்து போய் கொடுக்குற அந்த பணி நடந்து கொண்டு இருந்தது. நாங்கள் வந்து 2 டேஸாக இங்கே வந்துட்டுருக்கோம். ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே பேக் போடுறது, அதுக்கப்புறம் இந்த க்யூவில் நின்று ஆர்டிகல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா பண்ணுறது, நிறைய வேலை இருக்குது இங்கே செய்கிறதுக்கு. மழைக்காலத்தில் துளிர்த்த இந்த மனிதநேயம் தொடர்ந்து வளர்க்கப்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வீராவுடன் குமார். சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக கூவம் மற்றும் அடையாற்றின் கரையோரங்களில் ஆயிரக்கணக்கான டன் அளவிற்கு பிளாஸ்டிக் குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன. அவ்வளவு எளிதில் மக்காத தன்மை கொண்ட பிளாஸ்டிக் குப்பைகளால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமார். சென்னையில் தற்பொழுது பெய்த கனமழையின் காரணமாக அடையாறு கூவம் நதிக்கரைகளில் ஏற்பட்ட வெள்ளம் வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் அடித்து வெளியே சுருட்டி எடுத்து வந்து வீதிகளிலும் தங்களது அடையாளத்தின் ஓரமாக கூவம் மற்றும் அடையாறு கரை ஓரங்களில் தேங்கி நிற்கின்றன. இந்த பிளாஸ்டிக்கள் பெரும்பாலும் அழிவதில்லை, மக்குவதில்லை. பல நூற்றாண்டுகள் ஆனாலும் அப்படியே தேங்கி நிற்கின்றன. இவை மனிதகுலத்திற்கு தீங்கானது. இந்த பிளாஸ்டிக்கள் மழைநீரை பூமிக்குள் உள்ளே அனுப்புவதில்லை. இவற்றை உண்ணும் 20க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் தினந்தோறும் இறப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. தற்பொழுது கூவம் அடையாறுகளில் அடித்துச் செல்லப்பட்ட பல ஆயிரக்கணக்கான டன் பிளாஸ்டிக் பொருட்களினால் கடலில் வாழும் திமிங்கிலங்கள், சீல் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழக்கின்றன. இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும், பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது. எல்லா கல்யாண ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கவரு, கேரி பேக், டம்ளர் எல்லாம் பிளாஸ்டிக் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ தீங்கு வருதுன்னு நம்மளுக்கே தெரியல. இதனால் பார்த்தீங்கன்னா இது மொத்தம் காவால் அடிச்சு வந்து எல்லாமே நிற்குது. நம்மளால தான் நம்மளுக்கு நோய் வருது. இதை வந்து பப்ளிக் கொஞ்சம் புரிஞ்சுன்னு மக்கும் குப்பை எது, மக்காத குப்பை எது, நம்ம கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம அதை பண்ணினா நல்ல ஒரு சென்னை இது மக்களுக்கு நல்ல இதாக இருக்கும். சுற்றுச்சூழலை முக்கியமாக நம்ம பாதுகாக்க முடியும் என்பதை தெரிவித்துக்கொள்ளலாம். தன்னுடைய சுகாதாரத்தையே பார்த்துக்கிறதே கிடையாது. அதனால தான் பெரும்பாலான குப்பைகள் வந்து இன்றைக்கி கழிவு நேரில் அடைச்சிக்கிறதே அதுதான். தண்ணி மழை பெஞ்சால் அந்த சாக்கடையில் போய் ஃபுல்லாக குப்பை தட்டில் அடைச்சிக்குது. பிளாஸ்டிக்கில் முதல்ல ஒழிக்கணும், பிளாஸ்டிக் கவருங்களையும் ஒழிக்கணும். அதுக்கு அரசாங்கம் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். வேந்தர் செய்திகளுக்காக கூவம் நதிக்கரை ஓரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செந்தில்குமார். சென்னையில் தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மக்கள் இன்னும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பாத நிலை உள்ளது. தியாகராய நகரில் வணிக நிறுவனங்கள் அதிகமுள்ள ராமேஸ்வரம் சாலையில் இன்னும் மழை நீர் தேங்கியுள்ளதால் நடப்பதற்கே மக்கள் அதிகம் சிரமப்பட வேண்டியுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சென்னையில் வரலாறு காணாத அளவிற்கு ஏற்பட்ட வெள்ள பாதிப்பினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கின்றனர். பல்வேறு இடங்களில் தேங்கியிருந்த தண்ணீர் எல்லாம் தற்போது வடிய தொடங்கி இருக்கிறது. இருந்த போதிலும் டி நகரில் உள்ள ராமேஸ்வரன் சாலையில் இன்னமும் தண்ணீர் தேங்கியே காட்சி அளிக்கிறது. பல முக்கிய வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவிற்கு செல்லக்கூடிய இந்த ராமேஸ்வரன் சாலையில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். தேங்கி நிற்கும் தண்ணீரில் தற்போது கழிவுநீரும் கலந்துள்ளதால் ஒருவித துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியிலும் தண்ணீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் என வெளியே வர முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். இது வழியாக தான் லட்சக்கணக்கான பேர் போயிட்டு எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிற இடம். இதுவே இப்படி இருக்குன்னா நாங்கள் இங்கேயே வசிக்கிறோம், எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கூட ஒரு இன்ச்சு கூட வடியவே இல்லை சார். எவ்வளோ இடத்துல எல்லோரும் நல்லது பண்ணுறாங்க. எல்லோரும் இது கொஞ்சம் யாராவது எடுத்து ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் ஏதாவது பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே யாராலையும் வெளியே வர முடியல, அவ்வளோ ஸ்ட்ரிங்கிங்காக இருக்குது. வெளில தண்ணி இல்லாம், எல்லோரும் டெங்கு ஃபீவர் வந்துடுமோன்ற பயத்துலேயே இருக்காங்க. ஸ்கூல் வேறு லீவ் விட்டதுனால எல்லோரும் வீட்டிலே தான் இருக்கோம், யாருமே வரல வெளியில். தண்ணி காலில் பட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது. உடனடியாக மாநகராட்சி இந்த பகுதியில் தேங்கி நிற்கும் தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் தாழ்மையான வேண்டுகோளாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக டி நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் எஸ் விக்னேஷ். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் நேரிட்டுள்ள பேரிழப்பை எதிர்கொள்ள மத்திய அரசு குறைந்தது 20,000 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் கடந்த 1 மாத காலமாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக மாநகரின் பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டது. இன்னமும் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பாத
திரும்ப முடியாத சூழல் நிலவுகிறது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியும் மற்றும் SRM குழுமம் சார்பிலும் ஏற்கனவே பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. வடசென்னை நேதாஜி நகரில் இன்று நிவாரணப் பொருட்களை வழங்கும் பணிகளை கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தரும் கட்சியின் செயல் தலைவரான ரவி பச்சமுத்துவும் தொடக்கி வைத்து மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதற்கட்டமாக 70,000 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் சிம்ஸ் மருத்துவமனை சார்பாகவும் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். மைய அரசு இப்போ 1944 கோடி கொடுத்து 40 கோடி கொடுத்துருக்கு. இப்போ இருக்கிற பாதிக்கப்பட்ட இந்த சென்னையும் கடலூரும் பாதிக்கப்பட்ட இந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு நிவாரண நிதியாக இந்த 1940 போதவே போதாது. குறைந்தது 20,000 கோடியை தர வேண்டும். அப்படியே கொடுத்தாலும் கூட மக்கள் தன்னுடைய முந்தைய நிலையை அடைவார்களா என்பது இன்றைக்கு சந்தேகமாக இருக்குது. ஆகவே தமிழக அரசு அதை அழுத்தம் கொடுத்தே தீர வேண்டும் என்ற நிலையில் இருக்க வேண்டும். வரலாறு காணாத மழை வெள்ளத்தை தமிழகம் சந்தித்துள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு அறிவித்திருக்கும் நிவாரணத் தொகை போதுமானதல்ல என்றும் நிவாரணத் தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டார். இந்த நிவாரணம் அரசு அறிவித்திருக்கிற அந்த நிவாரணம் அரசு அறிவித்திருக்கிறது மிக மிக குறைவு. 5,000 என்பதும் 10,000 என்பதும் தங்கள் வாழ்நாள் ஈட்டி அத்தனை பொருளும் இழந்த மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே குறைந்தது ஒவ்வொரு வீட்டிற்கும் அவங்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுக்குற இந்த நிலையில் குறைந்தது 15,000 கொடுக்கணும். அதே போல் வீடு இழந்தவர்களுக்கு அவங்க இப்போ 10,000 அறிவிக்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கு குறைந்தது ஒரு 50,000 கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அவங்களுக்கு யாரெல்லாம் இன்னைக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் கணக்கெடுக்கிற பொழுது கட்சி வேறுபாடு இல்லாமல் மாறுபாடு இல்லாமல் ஒரு குழு அமைத்து அந்த குழுவில் இந்த மாதிரி தன்னார்வ தொண்டர்களையும் வைத்துக்கொண்டு அந்த குழுவின் மூலமாக கணக்கெடுத்து எல்லோருக்கும் நிவாரண நிதி முறையாக கொடுக்கப்பட வேண்டும். முடிந்தால் கொடுக்கிற நிவாரண நிதியை அவர்கள் இன்னைக்கு வங்கியில் செலுத்த வேண்டும். தொடர்ந்து வினோபா நகர், பட்டேல் நகர், சிவாஜி நகர், குறுக்குப்பேட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு டாக்டர் பாரிவேந்தரும் செயல் தலைவர் ரவி பச்சமுத்துவும் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். நிகழ்ச்சிகளில் கட்சியின் அமைப்பு செயலர் SS வெங்கடேசன், துணை பொதுச் செயலர்கள் ஜீவா ஆனந்தபிரியா, கொள்கை பரப்பு செயலர் MS ராஜேந்திரன், பார்கவகுல முன்னேற்ற சங்க மகளிரணி செயலர் லீமாரோஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் 69வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சோனியா காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி தில்லியில் உள்ள அவருடைய இல்லத்தின் முன்பு கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் அவரை வாழ்த்தி முழக்கங்கள் எழுப்பினர். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த கட்சியினர் ஆடிப்பாடி மகிழ்ச்சி தெரிவித்தனர். கட்சி தொண்டர்களை சந்தித்த சோனியா காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில் நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை தொடர்பான வழக்கில் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவு அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என்று காங்கிரஸ் கண்டித்து வரும் நிலையில் சோனியாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோருக்கு தொடர்ந்து உதவி IJK செயல் தலைவர் ரவி பச்சமுத்து தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் பெருமழை மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிப்புக்குள்ளான இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் கட்டணமின்றி பழுது பார்த்து தரப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதுபற்றிய அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். பெருமழை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றால் பாதிப்புக்குள்ளான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் நீரில் மூழ்கியதால் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, அவ்வாறு பாதிக்கப்பட்ட வாகனங்களை பழுது நீக்குவதற்கு பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை கட்டணமில்லா சிறப்பு சேவை முகாம்கள் நடத்தப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளார். TVS மோட்டார் கம்பெனி, இந்தியா, யமஹா, பஜாஜ் மோட்டார்ஸ் மற்றும் ஜகர் மோட்டார்ஸ் இந்த பழுது நீக்கும் முகாம்களை நடத்த இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவரான ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். மழை வெள்ளம் காரணமாக சென்னை மாநகரமே உருகுலைந்து இயல்பு நிலைக்கு மீள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பிலும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் இன்று வியாசர்பாடி பகுதியில் சத்தியமூர்த்தி நகர், பாரதி நகர், ஓட்டேரி சந்திப்பு, தீவுத்திடல் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவரான ரவி பச்சமுத்து இன்று வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் SRM குழுமம் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கானோருக்கு தினமும் உணவு, உடை உள்பட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் மாநிலம் முழுவதும் பல்வேறு தன்னார்வலர்களும் SRM குழுமத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருவதாகவும், இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மூலமாகவும் சேகரிக்கப்படும் நிவாரணப் பொருட்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்திய ஜனநாயக கட்சியின் தொண்டர்களும் செயலர்களும் தமிழகம் எங்கும் இருந்து வந்து இந்த கடலோர மாவட்டங்களுக்கு நிறைய செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களால் முடிந்த அளவு பொருட்களை கட்சி தலைமையிடம் கொடுத்து அதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க சொல்லி உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வேஷ்டி, சட்டை மற்றும் போர்வை போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக இன்று காலை முதல் வேந்தர் துவங்கி வைத்தார். துறைமுகம் பகுதியில் நின்று நாங்கள் இதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு இப்போ கொஞ்சம் பொருட்களை நாங்கள் டைரெக்டாக கொடுக்குறோம். மீதி எல்லாத்தையும் வீட்டுக்கு வீடு கொண்டு போய் உள்ள ஒவ்வொரு வீடாக சென்று கொண்டு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றி. மழை வெள்ளத்தால் வீடுகளில் இருந்த பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் SRM குழுமம் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக வழங்கப்படும் நிவாரணப் பொருட்கள் உதவியாக இருப்பதாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கென்னடி நகரில் 2வது தெருவில் யாரும் அரசாங்கம் யாரும் வந்து எங்களுக்கு உதவி பண்ணலை. எந்த கட்சிக்காரங்களும் வரல. நாங்கள் தண்ணியில் லோலு போட்டு நாங்கள் இப்போ உயிர் தப்பிச்சதே எங்களுக்கு மேலு. நாங்கள் அம்போன்னு நிற்கிறோம். நாங்கள் அன்னைக்கு போய் பழகிறோங்க. இன்னைக்கு நேந்திர ஐயா வந்துக்கிறாரு, வந்து எங்களுக்கு இந்த கவர் கொடுத்தாரு. குறுக்குப்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேதாஜி நகர் ஒரு சில ஏரியாலாம் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் வந்து நிவாரண பணிக்காக பொதுமக்கள் தான் உதவிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இந்த கட்சி சார்பாக வந்து அரசியல்வாதிங்க இன்னும் வரல. பட் இந்த கட்சி சார்பாக வந்து இப்போ தான் வந்து ஐஜேகே ஆனது வந்து இப்போ வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு எந்த கட்சியும் இது வரைக்கும் இன்னும் இந்த சைடு வந்து ஹெல்ப் பண்ணல. கடலூர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் பல்வேறு பகுதிகளில் உள்ள மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் சிதம்பரம் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்த ஸ்டாலின் அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். இதேபோன்று புதுச்சேரி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் நிவாரணப் பொருட்களை மு க ஸ்டாலின் வழங்கினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 2000க்கும் அதிகமான மக்களுக்கு அரிசி, உடைகள் உள்பட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நிவாரணப் பொருட்களை அவர் வழங்கினார். வெள்ள நிவாரண நிதிகளை வழங்குவதை கண்காணிப்பு குழுக்களை அமைத்து கண்காணித்த பின்னர் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அமைந்த கரை, ஷெனாய் நகர் பகுதியில் மக்கள் நலக் கூட்டணி சார்பாக நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. நிவாரண உதவிகளை மதிமுக பொதுச் செயலர் வைகோ, மார்க்சிய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ரா முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, மாநில அரசு அறிவித்துள்ள நிவாரண நிதி போதுமானதாக இல்லை என்று தெரிவித்தார். நிவாரணத் தொகை அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து நாங்கள் கேட்டுக்கொண்டபடி நிவாரணம் வழங்க வேண்டும். முறையாக ஊழலுக்கு இடம் கொடுத்து விடாமல் போக வேண்டும் என்றால் கண்காணிப்பு குழுக்கள் அமைத்து போனால்தான் இந்த குற்றச்சாட்டு இல்லாமல் நியாயமாக போக முடியும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் வகையில் நடமாடும் நியாய விலைக் கடைகள் செயல்பட தொடங்கியுள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மாநகரில் முதற்கட்டமாக மேற்கு மாம்பலம் பகுதியில் செயல்பட தொடங்கிய நடமாடும் நியாய விலைக் கடைகள் மூலம் அரிசி, எண்ணெய், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. இதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களை தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தே பெற்றுக்கொள்ள முடிகிறது என்று மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். உணவுப் பொருட்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொள்கிறார்கள். இந்த சமயத்தில் இந்த மொபைல் ரேஷன் ஷாப் வந்து வீடு தேடி பொருள் கொடுப்பது உள்ளூரில் உள்ள எல்லா மக்களுக்கும் பெரும் உதவிகரமாகவும் உதவியாகவும் இருப்பதில்
மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 5 கடைகளுக்கும் தற்பொழுதிலிருந்து நடமாடும் ரேஷன் கடை தொடங்கி மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கோம். நார்மல் ப்ரொசீஜர் தான். ரேஷன் கார்டு இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். என்ன பொருள் எல்லா பொருளும் இருக்குது. கேட்குற பொருள் அவங்களுக்கு கிடைக்கும். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தேங்கி நிற்கும் மழை நீரை வடிய வைக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அங்குள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக காமராஜ் நகர், இந்திரா நகர், ரயில்வே நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் புகுந்த மழை வெள்ளம் மெல்ல வடிய தொடங்கிய நிலையில் இன்று காலை முதல் பெய்த மழையால் மீண்டும் நீர் தேங்கி நிற்கிறது. இதனால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் தேங்கிய மழை நீரை உடனடியாக அகற்ற அரசு அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணியால் கொசு அதிகமாகி குழந்தை காலெல்லாம் பாருங்கள் நிறைய கொசு. யாரும் எதுவும் செய்ய காணோம். மருந்து அடிக்கிறதுல எதுவுமே செய்யறதில்ல. எல்லாம் வாசப்படியில் கொசு ஈ எல்லாமே பிள்ளைங்களை கடிக்குது. அது ஏதாவது நடவடிக்கை எடுத்து நல்லபடியாக செஞ்சால் நல்லாயிருக்கும். தமிழகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களில் 50,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் நீரில் மூழ்கி வீணாகியுள்ளன. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். தமிழகத்தில் தொடர்ந்து 1 மாத காலமாக வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. தற்போது குறுவை அறுவடை நிலைக்கு தயாராக அந்த பயிர்கள் இப்போ மழையினால் மூழ்கி அந்த நெல் முளைக்க தொடங்கியதுனால வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது. மேலும் விவசாயிகள் பார்த்திங்கன்னா இது கடன் வாங்கி நகை அடன் வைத்து விவசாயத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் இது பாதிக்கப்பட்டதுனால இந்த நெல் சுத்தமாக அறுவடையை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவதாகவும் விவசாயிகள் சொல்கின்றனர். இதில் என் வாழ்வாதாரமாக நகையெல்லாம் அடவு வச்சு தான் நான் சாவடி பண்ணிட்டு இருக்கேங்க. சாவடி பண்ணாத சுத்தமாக பயிரெலாம் அழி சுத்தம் குழந்தை போயிடுச்சு. இதை அறுத்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால் அரசாங்கம் ஏதாவது நம்ம கணக்கெடுத்து எனக்கு ஏதாவது நஷ்டீடு கொடுத்தா தாங்க இதுக்கு ஈடுகட்ட முடியும். 1000 ஏக்கர் நாங்கள் அந்த ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. வெள்ளம் தண்ணி மூழ்கி கிடக்கிறதுனால அறுவடை செய்கிற நேரத்தில் எல்லாம் கதிரெல்லாம் மூழ்கி போயிட்டுங்க. எங்களுக்கு இந்த அரசு பார்த்து எங்களுக்கு ஒரு உதவியை நிவாரணம் பார்த்து செய்யணுங்க. உடனடியாக தமிழக அரசு உரிய முறையில் கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000க்கும் மேற்பட்ட தொகை வழங்கினால் மட்டும்தான் தன் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக திருத்துறைப்பூண்டியிலிருந்து தி. கார்த்திகேயன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கனமழை காரணமாக வெங்கச்சேரி பகுதியில் உள்ள செய்யாறு பாலம் உடைந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இடைவிடாது பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளும் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் 400க்கும் அதிகமான ஏரிகளில் உடைப்பு ஏற்பட்டதால் வெளியேறிய நீருடன் இந்த உபரி நீரும் கலந்து பாலாறு மற்றும் செய்யாற்றில் பெருவெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக பல்வேறு சாலைகளிலும் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநகர பகுதியை அடுத்த வெங்கச்சேரியில் உள்ள செய்யாறு பாலமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. வெள்ளம் காரணமாக தாங்கு தூண்கள் வலுவிழந்ததால் பாலத்தின் மையப்பகுதி நொறுங்கியது. இதனால் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் சாலையில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சேதமடைந்த தரைப்பாலத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அந்த வழியாக சென்று வரும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10-20 நாளாக மழை பெஞ்சதால் பாலம் உடஞ்சி போச்சு. பஸ்ஸு போக்குவரத்தே நின்று போச்சு. ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாலும் இந்த பக்கம் பஸ்ஸு போக முடியாது. எங்களுக்கு எந்த ஒரு அத்தியாவசிய பொருளானாலும் காஞ்சிபுரம் தான் நாங்கள் போகணும். இதனால் எங்களுக்கு எதுக்குமே இல்லாமல் நாங்கள் துண்டிச்ச மாதிரி இருக்கிறோம். நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு 7-8 கிராமமாக மழையால் இந்த பிரிட்ஜ் உடஞ்சதுனால டெய்லி மேல் ரோட்டில் 40 கிலோமீட்ரு சுற்றிட்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை இப்போ இதை சீக்கிரமாக ரெடி பண்ணாங்கன்னா கொஞ்சம் இப்போ எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். இதனால் ஒரு 50 கிராமங்கள் பயன்பெறும். போக்குவரத்து இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறோம். ரொம்ப டேமேஜாக இருக்குது. பைப்லாம் எடுத்தாந்து இறக்கிருக்கிறாங்க. 50 கிராமத்துக்கு மேலே வழி இல்லாமல் மாட்டின்னு ஜனங்க பேஜார் பண்ணுது. இது தக்க நடவடிக்கை கொஞ்சம் கவர்மெண்ட் எடுக்கணும். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் அணை தூர்வாரும் பணி நிறைவடையாததால் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே உள்ள கடைசி அணையான ஸ்ரீவைகுண்டம் அணை பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக பருவமழை பெய்ததை தொடர்ந்து அணையில் 1 அடி மட்டுமே நீரை தேக்க முடியும் என்பதால் 20,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் விவசாயத்திற்கு பயன்படாமல் தண்ணீர் வீணாவதால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வருங்காலத்தில் இந்த அணையில் தண்ணி தேக்குவதற்கான வழிமுறை செய்யணும்னு சொன்னீங்கன்னா இந்த 20 டிஎம்சி கடலுக்கு போகாமல் தேக்கிறதுக்கான வழியை ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட ஒரு
இதுக்கு அணையை வந்து நல்ல மணல் தூர்வாரி இருக்கக்கூடிய செடி மணல் எல்லாத்தையும் தூர்வார கூட இருக்கும். அந்த அணையை தூர்வாரினா அது பிரயோஜனமாக இருக்கும் தான் இந்த பகுதி விவசாயிகளுடைய கருத்து. புதுச்சேரியில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி காரைக்காலை அடுத்த ஆண்டு முதல் ஜிப்மர் மருத்துவமனை கல்லூரியின் கிளை தொடங்கப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் குழந்தைகள் தின விழா கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. விழாவிற்கு கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் தலைமை தாங்கினார். கடந்த கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் சார்பில் முதலிடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு ரொக்க பரிசுகளை வழங்கினார். குழந்தைகள் தின விழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. பின்னர் பேசிய முதல்வர் ரங்கசாமி காரைக்காலை அடுத்த ஆண்டிற்குள் ஜிப்மர் மருத்துவமனை கிளை செயல்படும் என்று தெரிவித்தார். காரைக்காலில் நம்முடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அங்கே ஒரு நல்ல மருத்துவ வசதி வேணும், நல்ல மருத்துவம்லாம் வேணுன்றது தான் ஒரு குறை இருக்குது. அதை போக்குகின்ற நிலையிலும் நம்முடைய அரசானது எவ்வாறெல்லாம் அதை சரி செய்ய வேண்டும் என்று எண்ணி நம்முடைய ஜிப்மர் மருத்துவமனையோடு மருத்துவ கல்லூரியோடு இணைந்து செயல்படலாம் என்ற ஒரு முடிவு எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் பொது நிவாரண நிதிக்காக SRM குழுமம் சார்பில் 1.5 கோடி ரூபாய் டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. தமிழக வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டார் கருணாநிதி. நிவாரண உதவிகளை வழங்கினார். தென் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை உள்பட 3 மாவட்டங்களில் 13ஆம் தேதி வரை விடுமுறை. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.